ஹாய், வெல்கம் டு தமிழ் ஷார்ட் moral ஸ்டோரீஸ். அது ஒரு அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்துல ஒரு அமைதியான வீடு. அந்த வீட்டுல சிரிப்பு, அன்பு, நம்பிக்கை அப்படின்னு சகல செல்வமும் நிறைந்திருந்தது. அதுதான் நம்ம சிவமணியோட குடும்பம். சிவமணி ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா பணியாற்றுறாரு. அவரோட மனைவி மீனா, அவருக்கு 2 பசங்க. பையன் பேரு கார்த்தி, பொண்ணு பேரு லக்ஷ்மி. அந்த குடும்பத்துல வருமானம் கம்மியா இருந்தாலும் மனநிறைவான வாழ்க்கை அவங்களுக்கு. அப்போ மீனா தன்னோட கணவர் கிட்ட, ஏங்க, நம்ம பசங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பணம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதி இருந்தா போதும் ஆமா மீனா, அது இல்லாம தானே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு சிவமணி வெறும் வாய் வார்த்தையா தான் சொன்னாரு. ஆனாலும் அவர் மனசுக்குள்ள பேராசை இருக்கதான் செஞ்சது. ஒரு நாள் அதிகாலை நேரத்துல சிவமணியோட பழைய நண்பனான குமார் சிட்டில இருந்து வந்திருந்தாரு. குமாரும் சிவமணியும் கிராமத்துல ஒன்னாதான் படிச்சாங்க. ரொம்ப நெருக்கமான நண்பர்களும் கூட. ஆனா குமார் இப்போ சிட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவர்கிட்ட பெரிய காரு, காஸ்ட்லியான வாட்சு, மொபைல் போனுன்னு எல்லாமே வச்சிருந்தாரு. என்னப்பா சிவமணி, இன்னும் அதே வேலைதானா? பேசாம நீ என் கூட சிட்டிக்கு வந்துட, வந்து பிசினஸ் பண்ணு, கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும். என்ன சொல்ற நண்பா? அப்படியா? பிசினஸ் பண்ணா என்னோட வாழ்க்கையும் மாறுமா? அப்படின்ற அந்த கேள்விதான் சிவமணியோட பேராசைக்கு விதை போட்டது. அப்படி நாட்களும் போயிட்டே இருந்தது. அப்போ சில மாதங்கள்லயே சிவமணி நகரத்திற்கு குடிபெயர்ந்தாரு. அங்க போய் ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்கலான்னு முடிவோட போனாரு. அப்படி தன்னுடைய நண்பன் குமாரோட உதவியால ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலும் தொடங்கினாரு. அப்படி சிவமணி சில மாதங்கள்லயே நல்ல லாபமும் பார்த்தாரு. அப்போ அந்த பணத்தை எதுல முதலீடு பண்ணலான்னு ஆலோசிச்சுட்டு இருந்தாரு. ஒரு வழியா அந்த பணத்தை எல்லாம் ஒரு நல்ல ஃபைனான்ஸ் கம்பெனில முதலீடு பண்ணிட்டு தன்னோட மனைவி மீனாவுக்கு, பசங்களுக்கு அப்படின்னு நல்ல நல்ல உடைகள், பரிசு பொருட்கள்னு நிறைய பொருட்கள் வாங்கிட்டு போறாரு. வாங்க, எப்ப வந்தீங்க? நான் கொஞ்சம் பின்னாடி வேலையா இருந்தேன், அதுதாங்க இவ்வளவு நேரம் ஆச்சு. டீ காஃபி எதனா குடிக்கிறீங்களா? நான் எதனா எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மீனா. இங்க பாரு, உனக்காக பரிசு பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு பாரு. மீனா, இனிமே நம்ம வாழ்க்கையே மாறப் போகுது. ஆனா மீனாவுக்கு அந்த பொருட்களை பார்த்து சந்தோஷமே இல்லை. ஆனா சிவமணிக்கோ பணம் வந்தா எல்லாமே நம்மள தேடி வரும் அப்படின்ற ஒரு நினைப்பு. பணம் அதிகமானது, ஆனா அன்பு குறைஞ்சு போச்சு. சிவமணியும் தினமும் கூட்டம், வேலை, பிஸியான பிசினஸ் லைஃப்னு இருந்தாரு. ஆனா இன்னொரு பக்கம் மீனாவும் குழந்தைகளும் தனிமையில இருந்தா. வீட்டுல இருந்த சிரிப்பு சத்தமும் மெதுவாக குறைஞ்சது. ஒரு நாள் காலை வேளையில சிவமணி தன்னோட ஆபீஸ்ல இருக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால்ல அவர் முதலீடு செஞ்ச நிறுவனம் மோசடியில மாட்டிக்கிச்சுன்னு. அந்த ஃபோன் கால் வந்ததும் சிவமணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வாழ்க்கையே வெறுத்து போய் அப்படியே நடந்து போறாரு. அந்த சமயம் தற்செயலா அவரோட மனைவி தன்னோட கணவர் சிவமணிய பார்க்கணும்னு சிட்டிக்கு வராங்க. அவரை பார்த்துட்டு ஓடி போய், ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி நடு வழியில நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, தன்னுடைய கனத்த இதயத்தோட அவருக்கு நடந்த சோகத்தை விவரிக்கிறாரு. 2 பேரும் கண்ணீர்ல மூழ்குறாங்க. எங்க பணம் தான் போச்சு, ஆனா நாங்க இங்கதான் இருக்கோம். நம்மளோட அன்பும் நம்பிக்கையும் இன்னும் இங்கேதாங்க இருக்கு. நம்ம மறுபடியும் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிப்போம். மீனாவோட அந்த வார்த்தைகள் அவருக்கு உயிர் ஊட்டியது. அதனால நம்ம மறுபடியும் ஒரு புது வாழ்க்கை கண்டிப்பா ஆரம்பிக்கலாம், ஏன் நம்மளால முடியாத அப்படின்ற ஒரு யோசனைக்குள்ள போயிட்டாரு. அந்த யோசனைப்படி அவர் மறுபடியும் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. மாணவர்களோட அந்த சிரிப்பு சத்தம் அவருக்கு மன அமைதியை தந்தது. மறுபடியும் ஏதோ சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி ஒரு நினைப்பு அவருக்கு. அப்படின்னு ஒரு அமைதியான சூழல்ல வாழ ஆரம்பிச்சாரு. அப்படி நாட்களும் போயிட்டே இருந்தது. ஒரு அதிகாலை நேரத்துல சிவமணியோட பழைய நண்பரான குமார் மறுபடியும் அவரை பார்க்க வந்தார். பாக்குறதுக்கு முதுமையான தோற்றம், சோர்ந்த முகத்தோட ரொம்ப களைப்பா இருந்தார். சிவா, எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா அமைதி மட்டும் இல்ல. ஆமா நண்பா, பணம் வாழ்க்கைக்கு துணைதான்.
ஆனா அதுல மூழ்கி போனா மனித நேயமே மாயும். அந்த வழியா சிவமணி புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த நாள்ல இருந்து சிவமணி தன்னோட பழைய வீட்டுல தன்னோட குடும்பத்தோட மன அமைதிதான் உண்மையான செல்வம்னு நம்பினாரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பணம் நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பா தேவைதான். ஆனா மன அமைதி, அன்பு, குடும்பம் இதுதானே உண்மையான செல்வம். ஓகே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.